الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு சமாவாதி வல் அருத், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிற்பாடு முழு மனித சமுதாயத்தினுடைய முதற் பெண்ணான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிற்பாடு, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்ப தருணத்திலேயே அவ்விருவரையும் சுவர்க்கத்துக்குள்ளால் குடியமர்த்துவதற்கு அல்லாஹ் தஆலா தீர்மானம் செய்கிறான். மனித படைப்பினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் தஆலா அவ்விருவருக்கும் சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை காட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா முடிவெடுக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை, இந்த வரலாறை பல இடங்களில் அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுடன் அல்லாஹ் தஆலா பகிர்ந்து கொள்கிறான். வயா ஆதமுஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னஹ் ஃபகுலா மின் ஹைது ஷிஅ்துமா ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. நபி ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்துக்குள்ளான் நுழையுங்கள். ஃபகுலா மின் ஹைது ஷிஅ்துமா, நீங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்ப முதல் கட்டத்திலேயே அவனுடைய முதல் விலக்கலான, முதல் தடையான, முதல் ப்ரொஹிபிஷனான இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறான். நபி ஆதமே, ஹவ்வாவே, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இதோ இருக்கிறதல்லவா இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கிவிடக்கூடாது.
ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கிவிட்டால் தங்களுக்குத்தானே அநியாயம் செய்தவர்களாக கருதப்படுவீர்கள். ஃபதகூனா அலல் ஸாலிமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய இந்த விலக்கல், அல்லாஹ் தஆலாவினுடைய இந்த தடை, சுப்ஹானல்லாஹ், இது ஆழமாக குர்ஆனுடைய பார்வையில் கருதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை பற்றி பேசக்கூடிய தருணத்தில் நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் எங்கும் கூறவில்லை. மாற்றமாக வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரம் என்ற பெரும் பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூட கூடாது என்ற விடயத்தை தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதே போல் கண்ணியமானவர்களே, அதே வேர்ட அல்லாஹ் தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்ப தருணத்தில் நபி ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் அதே வேர்டை பயன்படுத்தி இந்த ப்ரொஹிபிஷனை அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை புசிக்க கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா முன்வைக்காமல் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கிவிடக் கூடாது என்ற ஆழமான தடையை அல்லாஹ் தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்ப சந்தர்ப்பத்தில் நபி ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் அல்லாஹ் முன்வைக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி ஆதமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தோடு இந்த விடயத்தை அழகாக பகிர்ந்து கொள்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், முழு மனித சமுதாயத்தினுடைய அது முபீன் என்பதாக டிஸ்கிரைப் பண்ணப்படக்கூடிய ஷைத்தான், கண்ணியமானவர்களே, அந்த தருணத்தில் நபி ஆதமையும் ஹவ்வாவையும் வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபவஸ்வஸ லஹுமஷ் ஷைத்தான், குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது சிறிய பாவமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம், மேஜர் சின்ஸ், மைனர் சின்ஸ், எந்த பாவமாக இருந்தாலும் அன்பானவர்களே, அந்த பாவத்தை நேரடியாக ஷைத்தான் இந்த பாவத்தை நீ செய் என்பதாக கூற மாட்டான். அப்பாவத்தை அலங்கரித்து காட்டுவது தான் ஷைத்தானுடைய மகா பெரிய யுக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஜினாவாக இருக்கலாம், மதுபோதையாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்பாவத்தை வர்ணித்து அலங்கரித்து அப்பாவத்தின் பக்கம் தூண்டுதலுக்குண்டான செயல்பாடுகளை காட்டி அதனை அடிப்படையாக மையமாக வைப்பது தான் ஷைத்தானினுடைய அடிப்படை ஒரு யுக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சமூகம் தந்த ஷைத்தான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை புசியுங்கள் என்பதாக கூறவில்லை. நபி ஆதமே ஹவ்வாவே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த மரத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்ற தடையை விதித்த காரணம், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருந்து விடுவீர்கள் அல்லது நீங்கள் மலக்குமார்களாக மாறிவிடுவீர்கள் என்ற அடிப்படையான காரணத்தினால் தான் அல்லாஹ் தஆலா இந்த தடையை உங்களுக்கு முன்வைத்திருக்கிறான் என்ற பாவத்தை அலங்கரித்து காட்டிய அடுத்த கணம், கண்ணியமானவர்களே, நபி ஆதமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் அல்லாஹ் விதித்த, அல்லாஹ் கோடு கீறிய அந்த கோட்டை தாண்டி அந்த மரத்தின் பக்கம் தன்னுடைய கால் பாதத்தை முன்வைக்க ஆரம்பிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அந்த மரத்தின் பக்கம் சென்று அம்மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை புசிக்க ஆரம்ப கட்டம் அந்த பழத்தை எடுத்து வாயில் வைக்கிறார்கள். குர்ஆன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறது இதனுடைய முடிவு எவ்வாறு இருந்தது. கண்ணியமானவர்களே, அப்பழத்தை புசித்த அடுத்த கணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான், லியுபதிய லஹுமா மா வூரிய அன்ஹுமா மின் சவ்ஆத்திஹிமா. சுப்ஹானல்லாஹ், மின் சவ்ஆத்திஹிமா என்ற வார்த்தைக்கு கீழால் முஃபஸ்ஸிரூன்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மனிதனுடைய உடலில் எவைகளெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதாக கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த பகுதியை அந்த மனிதன் வெளிப்படுத்தினால் அவனுடைய மானம் பறிக்கப்படுமோ, அந்த பகுதியை அவன் வெளிப்படுத்திவிட்டால் அவன் கேவலப்படுத்த
அடையாளப்படுத்தப்படுவானோ சுப்ஹானல்லாஹ், அதற்குத்தான் குர்ஆனுடைய பார்வையில் சௌஆ என்ற வார்த்தை பாவிக்கப்படும். நபி ஆதமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பழத்தை புசித்த அடுத்த கணம் குர்ஆன் பேசுகிறது, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் இருந்த அந்த சுவர்க்கத்துடைய ஆடைகள் கலைந்து சுவர்க்கத்துக்குள்ளால் நிர்வாணமாக மாறிவிடுகிறார்கள். லியுபதி லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. கண்ணியமானவர்களே, நிர்வாணமாக மாறிய இருவரும் வெட்கத்தினால் சுவர்க்கத்தினுடைய இலை கொலைகளை எடுத்து தங்களுடைய அஃபங்களையும் மர்மஸ்தானங்களையும் மறைக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த தருணத்தில் தான் அல்லாமா அலி சாபூனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஸஃவத்து தஃபாஸிர் என்ற கிரந்தத்தில் தெளிவுபடுத்தும் பொழுது, மனித படைப்பினுடைய ஆரம்பத்தில், மனித வரலாற்றினுடைய ஆரம்பத்தில் ஷைத்தான் மனிதன்ல செஞ்ச முதல் முயற்சி என்னண்டா, மனிதனை விபச்சாரத்துக்குள்ளால் கொண்டு போறது அல்ல, மனிதனை மதுபோதைக்குள்ளால் கொண்டு போறது அல்ல, மனிதனை இசைக்குள்ளால் அடிமையாக்குவது அல்ல. அன்புக்குரியவர்களே, மனித வரலாற்றினுடைய முதல் தவறு ஷைத்தான் மனிதன்ல செஞ்ச முயற்சி என்னவென்றால், அல்லாமா தெளிவுபடுத்துகிறார் அலி சாபூனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகளை களைந்து மனிதனை அவனை நிர்வாணமாக ஆக்குவது தான் ஷைத்தானுடைய முதல் முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற தெளிவை இமாம் அவர்கள் தன்னுடைய கிதாபில் தெளிவுபடுத்துகிறார்கள். ஜினா அல்ல, மதுபோதை அல்ல, அன்பானவர்களே, இசை அல்ல, திருட்டு அல்ல. ஷைத்தானுடைய முதல் முயற்சி மனிதனை நிர்வாணமாக ஆக்க வேண்டும். இந்த முயற்சி தான் இந்த உலகத்தில் யஹூதியத்துடைய முயற்சியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் கால்ட் நேக்கட் வேர்ல்ட் இன் தி ஹோலி குர்ஆன். இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு நேக்கட் வேர்ல்ட் என்பதாக இன்றைக்கு யஹூதிகள் அழைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு அடிப்படையான அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி கொலையையும் தற்கொலையையும் ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி மதுவையும் போதையும் ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி மதம் மாறுவதை ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும் ஒரு மனிதனுடைய வெளிப்புற உடலை பாதுகாப்பதற்காக வேண்டியும், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இஸ்லாம் மார்க்கம் அழகிய ஆடை முறைகளை, அழகிய ஆடை கட்டுப்பாட்டை, அழகிய ஆடை வழிகாட்டலை இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இதற்குத்தான் லிபாசு ஷர்இ என்பதாக அழைக்கப்படும். இந்த பேசிக்கான விடயத்தை நாங்கள் அதிகமானவங்க புரிஞ்சு கொள்றது இல்லை. இதுதான் கான்செப்ட் ஆஃப் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, இந்த பிரபஞ்சத்தில் முஸ்லிம்களாகிய நாம் தொழுவதை இபாதத்தாக பார்க்கிறோம், நோன்பை இபாதத்தாக பார்க்கிறோம், ஜகாத்தை இபாதத்தாக பார்க்கிறோம், ஹஜ் உம்ராவை அமலாக இபாதத்தாக பார்க்கிறோம், சதகாவை குர்ஆன் திலாவத்தை இபாதத்தாக பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அதிகமான மதங்களும் கலாச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் இந்த பூமியில் இருக்கிறது. அத்துணை விதமான கலாச்சாரங்களுக்கு மத்தியிலையும் மதங்களுக்கு மத்தியிலையும் சம்பிரதாயங்களுக்கு மத்தியிலையும் அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய ஆடையை இபாதத்தாக, வணக்கமாக, அமலாக முன்வைத்திருக்கிறது. எந்த மதத்திலையும் கலாச்சாரத்திலையும் ஆடை என்பது வணக்கம் கிடையாது. தொழுகை எவ்வாறு வணக்கமோ, நோன்பு எவ்வாறு வணக்கமோ, ஜகாத் எவ்வாறு வணக்கமோ, குர்ஆனை தொட்டு ஓதுகிறோம் வணக்கமோ, அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இந்த ஆடை முறைமையை வணக்கமாக இபாதத்தாக முன்வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு இஸ்லாம் மார்க்க மாத்திரமத்தான், வேற எதுவும் கிடையாது. இது அடிப்படையான விடயம். இது நாங்கள் புரிஞ்சோம்டா என் வாழ்க்கையில அதிகமான மாற்றங்கள் ஏற்படும் என்பார்களே. நான் அடிக்கடி பல இடங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இருக்கிறது. அது மிம்பர் மேடைகளாக இருக்கலாம். உண்மையில்
எங்களோட பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான நல்ல பழக்கங்களும் பண்பாடுகளும் இன்றைக்கு அன்பானவர்களே பழைய மக்கள்கிட்ட இருந்தது அப்படியே மறைஞ்சி வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் அவர்கள் விட்டு சேர்ந்த அழகான பண்பாடுகள் அவைகள் மறைந்து போய்விட்டன. அதிகமான விடயங்கள் ஒரு பெருநாளுடைய தினத்தில் இருந்து திருமண நிகழ்வுல இருந்து கண்ணியமானவர்களே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, கல்வி சார்ந்த ஒரு ப்ரோக்ராம், அது பாடசாலையாக இருக்கலாம் மദ്രസാவாக இருக்கலாம், ஜனாசா வீடு வரைக்கும் இன்றைக்கு நம் முஸ்லிம் சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மோசமான ஆடை கலாச்சார மாற்றத்தை இன்று நம்மால் அவதானிக்க முடிகிறது. இன்னைக்கு அதிகமான கிராமங்கள் அண்மையில் ஒரு அழகான ஒரு ஆய்வினுடைய முடிவு வெளியிடப்பட்டது, ஒரு ஸ்டாட்டிக்ஸ். அது கண்ணியமானவர்களே உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும் பாவங்கள்ல விபச்சாரம் என்றது இன்றைக்கு பரவலாக மாறிட்டு ஒரு மனிதன் தன்னுடைய உடலால தன்னுடைய கண்களால இன்றைக்கு சைல்ட் அபியூஸ் வரைக்கும் இன்றைக்கு ஜினா என்றது இன்று பரவலாக மாறிட்டு ஜினாவுக்கு காரணம் கூறக்கூடிய காலமாக மாறிவிட்டது. ஜினா என்பது அட்வர்டைஸ்மெண்டாக மாறிவிட்டது. அன்பானவர்களே ஒரு நல்ல விடயத்தை நாங்க பாவிக்க ஆரம்பிச்சாலும் அந்த நல்ல விடயத்துக்குள்ளால ஜினாவினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே இருக்கும். ரசூலுல்லாஹுடைய ஹதீஸினை கண்ணால பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான விபச்சாரம் ஜினா அது சைல்ட் அபியூஸ் வரைக்கும் அனைத்துக்கும் அடிப்படை காரணம் இன்று ஆய்வினுடைய முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது இன்று சமூகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய ஆணுடைய பெண்ணுடைய மோசமான ஆடை கலாச்சார மாற்றம் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆடை கலாச்சாரம் எப்பொழுது மாற ஆரம்பிச்சோ அப்பொழுது தான் ஜினாவும் பாவமும் உலகத்தில் அதிகரிக்க ஆரம்பித்தது. இது யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் பேசுறேன், யாரும் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நாங்க ரபியுல் அவ்வல் மாதம் இருக்கிறோம். அன்பு ரசூலுல்லாஹினுடைய ஷமாயில்களும் அவுசாஃப்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் எவ்வாறு இருந்தது என்பதாக பேசப்படுகிறது. ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முடியும் பொழுது அடுத்த ரபியுல் அவ்வல் மாதம் வரைக்கும் அன்பு ரசூலுல்லாஹுடைய சுன்னாக்கள் நம் வாழ்வில் இஃபெக்டாக இம்பெக்டாக வரணும் என்பது தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய மகாபெரிய நோக்கமாக இருக்கிறது. உண்மையிலேயே ஆடை முறை என்பதை பேசும் பொழுது கூட இதற்கு அதிகமானவங்க மாற்று மதத்தவர்களை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அன்பானவர்களே நம் முஸ்லிம் சமுதாயத்தில் படித்த மக்கள் கூட everyone has rights and freedom. நீங்க லிபாசு ஷரீஅ பத்தி இந்த மிம்பர் மேடையில பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம் நாட்டில் இஸ்லாமிய ஆடை முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, நாம் உலக நாடுகளில் இஸ்லாமிய ஆடை முறையை பேச முடியாது என்பதாக இன்று படித்த மக்கள் கூட இஸ்லாமிய ஆடை வேண்டாம் என்பதாக இன்று வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் பேசின பல இடங்கள்ல கூட என்னையோட கூட சிலவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரியும் ஜாஹிலியத்து காலத்து அரபிகள் என்றவங்க அவர்கள் மடத்தனத்தில் இருந்தாலும் காபத்துல்லாஹுடைய மகத்துவம் அவங்களோட உள்ளத்துல கல்வில இருந்துச்சு. அந்த அரபிகள் கூட அவர்களுடைய கல்வில காபத்துல்லாஹுடைய மகத்துவம் இருந்தாலும் கூட காபத்துல்லாஹை நிர்வாணமாக தவாஃப் செய்வதை வணக்கமாக பார்த்த சமுதாயம் தான் ஜஹாலத்துடைய காலத்தில் ரசூலுல்லாஹி நுபுவத்துக்கு முன்னால் இருந்த அரபிகள். நாங்கள் இதை புரியணும். தங்களுடைய ஆடைகளை களைந்துவிட்டு காபத்துல்லாஹ்வை வலம் வருவார்கள் நிர்வாணமாக. ரசூலுல்லாஹி நுபுவத்துக்கு முன்னால அன்பு ரசூலுல்லாஹுடைய நுபுவத்துக்கு பிற்பாடு கண்ணியமானவர்களே ஒரு மனிதனுடைய தனித்துவமான வாழ்க்கையில் இருந்து தனிமையில் அறையில் இருக்கிறான் ஒரு ஆண் ஒரு பெண், அவனுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கையில் ஆடைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆணும் பெண்ணும் சமூகத்தை முன்னோக்கும் பொழுது அவனுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும்,
அன்பானவர்களே, ஹஜ் உம்ராக்கு போகும் பொழுது கூட ஒரு ஆணுடைய பெண்ணுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும், அதே சந்தர்ப்பத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் மரணித்து விட்டால் கடைசி கிரிகைகளின் பொழுது அந்த ஆணுடைய பெண்ணுடைய ஆடை அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற முழுமையான ஆடை கலாச்சார முறையை, இஸ்லாமிய லிபாசு ஷர்இயை அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய 23 வருஷ நபுவத்துடைய காலத்தில் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு முன்வைத்திருக்கிறாங்க. இது தான் ஆச்சரியமான செய்தி. கண்ணியமானவர்களே, நிர்வாணமாக இருந்த சமூகத்தில் இருந்து அழகிய ஆடை கலாச்சாரத்தை ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு நபி அவங்க முன் வச்சாங்க. இதுல கஃபனுடைய புடவை வரைக்கும், ஒரு பெண்ணுக்கு எப்படி கஃபன் செய்யணும், ஒரு ஆணுக்கு எப்படி கஃபன் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் முன்னால் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் வஃபாத்தாகி விட்டான். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். அப்துல்லாஹ் இப்னு உபய் என்றவன், அவன் தான் முனாஃபிக்குகளுடைய தலைவன், லீடர். ரசூலுல்லாஹுடைய நபுவத்துக்கு மிக பெரும் கேள்விக்குறியாக இருந்தவன். அன்பு ரசூலுல்லாஹுடைய மனைவி ஆயிஷாவை விபச்சாரி என்ற பட்டத்தை கொடுப்பதற்கு அடிப்படையான காரணமானவன் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். குர்ஆன்ல இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், அல்லாஹ் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலை மென்ஷன் பண்றான். அவன் வஃபாத்தாகிட்டான். வஃபாத்தான உடனே அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் ஒரு முனாஃபிக். சுப்ஹானல்லாஹ். அந்த முனாஃபிக்கினுடைய மகன் அப்துல்லாஹ் ரஸியல்லாஹு தஆலா அன் அவங்க ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பன் வஃபாத்தாகிட்டாரு. அப்துல்லாஹ், வாப்பட பேரும் அப்துல்லாஹ், மகண்ட பேரும் அப்துல்லாஹ். அவர் முனாஃபிக், இவர் சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்குது. என்ன அப்துல்லான்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களோட உடம்புல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜுப்பாவை எனக்கு கலட்டி தாங்க, என்னுடைய தகப்பனுடைய கடைசி கஃபனாக ஆக்கிறதுக்கு என்று கேட்டாங்க. யுகஃபினு ஃபீஹி அபா. அன்பானவர்களே, ஒரு முனாஃபிக்குக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஜுப்பாவை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துவாங்க, ஏன் ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான அந்த ஜுப்பாவை ஒரு முனாஃபிக்குக்கு கஃபனாக கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் அவங்க. அன்பானவர்களே, 3 அடிப்படையான காரணங்கள். அதில் முதல் காரணத்தை இப்னு ஹஜர் தெளிவுபடுத்துகிறார்கள். வாப்பா, தந்தை என்பவர் முனாஃபிக், அப்துல்லாஹ் ரஸியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. இந்த தந்தையின் காரணமாக சஹாபியான அப்துல்லாஹ் ரஸியல்லாஹு அவர்களுடைய பெயர் மக்களுக்கு மத்தியில் கெடப்படாது, அது மோசமான பெயராக மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி, மகனை பாதுகாப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஜுப்பாவுடைய கொடுத்தாங்க, எடுத்து கஃபன் செய்யுங்க. பிரச்சனை இல்லை. 2வது காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜுப்பாவை கொடுத்ததுனால இந்த முனாஃபிக்குக்கு பின்னால இருந்த அதிகமான முனாஃபிக்குங்களுடைய வாழ்க்கையில பூர்த்தியான இஸ்லாம் வார்த்தை காரணமாக இருக்கும். 3வது காரணம், பத்ருடைய யுத்தத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவனுடைய ஆடையை கழட்டி கொடுத்தான். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய பிரதி உபகாரமாக தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி கொடுத்தார்கள். ஜுப்பாவை எடுத்தாங்க. ஜுப்பாவை எடுத்த அடுத்த கணம் இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட்டை முன் வச்சாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க தான் என்னுடைய தகப்பனுடைய ஜனாசாவுக்கு தொழுவிக்கணும். கண்ணியம் அவர்களே, எங்களோட மென்டாலிட்டி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுவிக்கிறேன். அப்துல்லா, நீங்க முன்னால போங்க. ரசூல் அவர்கள் முன்னால போகும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு முனாஃபிக்குடைய ஜனாசாவை நீங்க தொழுவிக்க போறீங்க, அது சரியில்லை தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர், எனக்கு அல்லாஹ் தஆலா 2 விதமான ஆப்ஷன் தந்திருக்கிறான், தேர்வுகளை தந்திருக்கிறான். தொழுவிக்கலாம், தொழுவிக்காம இருக்கலாம். நான் தொழுவிப்பதாக முடிவெடுத்து விட்டேன், நான் தொழுவித்து வருகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் அங்க போய் ஜனாசாவை தொழுவிச்சாங்க.
இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் ரிவீல் பண்ணினான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. இதற்கு பின்னால யா ரசூலல்லாஹ் எந்த முனாஃபிக்குக்கும் முஷ்ரிக்குக்கும் காஃபிருக்கும் நீங்க ஜனாஸா தொழுவிக்க போக கூடாது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஜனாஸாவுடைய காரியங்கள் பந்த முடைகள் முடிஞ்ச உடனே இந்த வரலாற்று கீழே தான் அறிஞர்கள் இமாம்கள் தெளிவுபடுத்தும் பொழுது, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹுடைய அந்த நுபுவத்துக்கு முன்னால கஅபத்துல்லாஹ்வை நிர்வாணமாக தவாஃப் செய்வதை வணக்கமாக நினைச்ச அரபிகளுக்கு மத்தியில் அன்பு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு அது ஏற்பட்டிருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக வாழ்ந்த ஒரு முனாஃபிக்குடைய கடைசி கஃபனுடைய புடவையாக ரசூலுல்லாஹுடைய ஜுப்பா இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய ஜுப்பா இல்லையா? இதுல ஒரு ஆழமான படிப்பினை இருக்கிறது. இன்னைக்கு உம்மாவும் வாப்பாவும் கீழே இருப்பாங்க, மகள் ஸ்டேஜ்ல இருந்து டான்சிங் பண்ணி கொண்டிருப்பா. அவளுடைய ஆடை எந்த இஸ்லாமிய அடையாளமும் இருக்காது. இன்றைக்கு எங்கட நாட்டில் பல இடங்களில் நடக்குது. தாயும் தகப்பனும் அவர்களுக்கு வெக்கம் கூச்சம் இல்லாமல் தங்களுடைய அரை கொடையாக ஆடக்கூடிய தன்னுடைய மகளுடைய ஆட்டத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். நடக்குதா இல்லையா? ஊருக்குள்ள இருக்க கிட்ட என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள். ஊரை விட்டும் அவர்கள் கடந்து விட்டால், ஒரு டூர் போய்விட்டால் போதுமானது, முழுமையாக ஆடை கலாச்சாரம் என்பது மாறிவிடுகிறது. என்னுடைய தாயும் இல்லை, நண்பர்களும் இல்லை, உறவுகளும் இல்லை, முஸ்லிம்களும் கிடையாது. ஆண் பெண்ணுடைய ஆடை கலாச்சாரங்கள் முழுமையாக மாறி அந்த இடத்துல நினைச்ச மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க நிறைய இடங்கள்ல எங்களோட அடையாளத்தை நாங்க விட்டு கொடுத்துட்டோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பஜார்ல நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், நாங்க சாரம் உடுத்துற ஒருத்தராக இருந்தா சில சந்தர்ப்பங்கள்ல எங்களோட சாரம் முழங்காலுக்கு மேல போகும். அது எங்களோட வளமை. ரசூலுல்லாஹ் நடந்து போகும் பொழுது அன்பானவர்களே, அல்லாஹ் அக்பர், ஒரு சஹாபி ஜர்ஹத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர்களுடைய வேஷ்டி முழங்காலுக்கு மேல இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அவங்க கிட்ட போய் சொன்னாங்க, ஜர்ஹத், உங்களோட தொடை விளங்குது, முழங்காலுக்கு மேல உங்களோட சாரம் இருக்குது, வேஷ்டி இருக்குது, கத்தி ஃபஹிதக், இதை முழுமையாக நீங்க மறைச்சுக்கோங்க, ஃபஇன்னஹா மினல் அவ்ரா, இது ஆணுடைய அவுரத் என்றது உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு ஆணுடைய அவுரத் என்றதா உங்களுக்கு தெரியாதா? இன்று வாலிபர்களில் அதிகமானவர்கள் நான் பல ஹுத்பா மிம்பர் மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கஷ்டமான விடயம் கிடையாது. நாம் கிரவுண்டுக்கு போறண்டாலும், நாங்க எக்ஸசைஸுக்கு போறண்டாலும், நாங்க குளிக்கிறதுக்கு போறண்டாலும், இன்று நம்முடைய அதிகமான வாலிபர்களுடைய ஷார்ட் டவுசர் முழங்காலுக்கு மேலால் இருக்கிறது. ஒரு இன்ச்ச பணிக்கிறதுக்கு இன்றைக்கு அதிகமானவங்க தயார் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அது பெரிய வேலையும் இல்லை. ஒரு இன்ச்சை நாங்க பணிச்சோம்டா அது முழங்காலுக்கு கீழே தான் எங்கட அந்த ட்ரவுசர் வரப்போகுது. ஒரு ஆணுடைய அவுரத் முழங்காலோட வரும், முழங்கால் தாண்ட வேண்டும். ஒரு ஆண் தன்னுடைய சாரத்தையோ ஷார்ட் டவுசரையோ முழங்காலுக்கு மேலால் அவன் போட்டு நடந்து சென்று விட்டால், ஷரியத்துடைய பார்வையில, இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் நிர்வாணமாக போறான். இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தா இல்ல? கத்தி ஃபஹிதக் ஃபஇன்னஹா மினல் அவ்ரா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நாங்க எந்த கட்டத்திலையும் கண்ணியமானவர்களே, நாங்க இந்த சுன்னாக்கள், இந்த வழிமுறைகளை விட்டு கொடுக்கிறதுக்கு முடியாது. நாங்க அடிப்படையான அம்சங்களை புரிஞ்சுக்கொள்ளும். இந்த இடத்துல தான் ஃபுகஹாக்கள் எழுதுவாங்க, உலமாக்கள்கிட்ட கேளுங்க. ஒரு ஆணுடைய பெண்ணுடைய உடல்ல மறைக்க வேண்டிய பகுதியை எங்களுக்கு 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அதுல முதலாவது, ஒரு ஆணுடைய பெண்ணுடைய அவுரத் தொழுகையில எவ்வாறு இருக்கணும், ஒரு ஆணுடைய பெண்ணுடைய அவுரத் தொழுகைக்கு வெளியால எவ்வாறு இருக்கணும். ஒரு பெண் தொழுகைக்கு நுழையும் பொழுது தொழுகையுடைய அவுரத்தாக இஸ்லாம், அன்புக்குரியவர்களே, அவளுடைய கையில மணிக்கட்டை தவிர, முகத்தையும் தவிர உடம்புல அனைத்து பகுதியும் தொழுகையில் மறைக்கப்பட வேண்டும். அவள் தொழும் பொழுது அவளுடைய கால் பாதத்தில் ஒரு பகுதி வெளியானாலும் அவளுடைய தொழுக கூடாது. ஒரு பெண்ணுடைய தொழுகையுடைய அவுரத் இது ஃபுகஹாக்கள் இந்த விடயத்தில் 2வது கருத்து கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் அவுட்ல போகும் பொழுது
அந்நிய மக்களுக்கு முன்னால அவளோட அவுரத்தை எப்படி இருக்கணும். உண்மையிலேயே இந்த பகுதியை பல மனுத்தியாலங்கள் எடுத்து உலமாக்கள் பேசுவாங்க. இதோடைய சமரைஸ் என்னண்டா, ஒரு பெண் அவளுடைய உடல்ல எப்படி மறைக்கணும் என்றத்துல பல விதமான கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் 2 விதமான கருத்துகள் இல்ல. தொழுகையில எப்படி அவுரத் இருக்கிறதோ அதே மாதிரி முகத்தையும் மணிக்கட்டையும் துறக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. 2வது கருத்து, அந்த கருத்தில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கருத்தில் இருக்கிறார்கள். பெண்ணுடைய தலையில இருந்து உடல் கால் பாதம் வரைக்கும் முழு உடலும் மறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் அதிகமான அறிஞர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் சாட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்குரிய பாதுகாப்பும் அதில் தான் இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய அவுரத் இது இல்லாம ஒரு ஆண் தொழுகைக்கு வரும் பொழுது கட்டாயமாக அவனுடைய தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் முழுமையாக மறைக்கணும். ஆக குறைஞ்சது அழகான ஆடைகள் இருந்தா முழு ஆடையும் மறைச்சுக் கொள்வாரு. தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஆணுடைய அவுரத் இது தான். எல்லா காலகட்டங்களிலையும் அவனுடைய தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும், முழங்கால் தாண்டி தொடையுடைய பகுதி தெரியாமல் அவனுடைய உடல்ல இந்த பகுதியை மறைக்காதவன் ஷரியத்துடைய பார்வையில் நிர்வாணமான ஒரு மனிதனாகத்தான் பார்க்கப்படுவான். மலக்குமார்களுடைய சொஹபத் அவனுக்கு கிடைக்காது. மலக்குமார்கள் கிட்ட வர மாட்டாங்க. ஆடையில இந்த பகுதி துறப்பட்டண்டா. இதனால தான் நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எந்த தாய் தகப்பனாக இருந்தாலும், நாங்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம், பாதுகாவலர்களாக இருந்தாலும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய அந்த ஆடையை தேர்வு செய்யறதாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு ஆடைகளை நாங்கள் ப்ரிஃபர் பண்றதாக இருந்தாலும், முதலாவதாக அன்பானவர்களே அந்த ஆடை இஸ்லாத்தினுடைய சொல்லப்பட்ட அவுரத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்கிறதா? தட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன், அந்த ஆடை தேர்வு செய்யப்படும் பொழுது ஆடை அணிந்தாலும் அந்த ஆடை நெருக்கமானதாக, ஒடுங்கியதாக, உடலுடைய அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆடையாக இருக்கக்கூடாது என்ற விடயத்தில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். காசியாத் ஆரியாத் ஆரம்ப காலங்களில் அந்த நாங்கள் அடிக்கடி சொல்கிற விடயம் தான், எங்களோட பழைய பெண்கள் ஒயில் சாரியை எடுத்து அழகான முறையில் பாதையில் அவங்க போட்டுட்டு வந்தாலும் கூட அவங்களோட முழு உடம்பும் முழுமையாக மறைக்கப்படும். இன்றைக்கு எங்களோட பெண்கள் யாரும் கோச்சு கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, பழைய மக்கள்கிட்ட இருந்த அந்த அழகான ஒயில் சாரியால் மறைக்கிற அதில் 102% கூட எங்கட இன்றைக்கு அபாயா உள்ள பெண்கள்கிட்ட இல்லை. காசியாத்துன் ஆரியாத் முஸ்தத் அஹமதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, கியாமத்துடைய நாளுடைய அடையாளம் என்பதாக மென்ஷன் பண்ணினாங்க. எந்த சமூகத்தில் அதிகமான மக்கள் சமூகத்தில் பெரும் புள்ளிகளாக இருப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெரும் புள்ளிகளாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வாகனங்களில் மஸ்ஜிது கிட்ட டோர்ல வந்து இறங்குவாங்க. காஷ்பாஹிர் ரிஹால், இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அவங்களோட வாகனங்களை வந்து இறங்குவாங்க, மஸ்ஜிதுடைய கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள பள்ளிக்குள்ள போவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த மனிதனுடைய வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பெண்கள் காசியாத் ஆரியாத், அவர்கள் ஆடை அணிவார்கள், அந்த ஆடை பூர்த்தியான ஆடையாக இருக்காது. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் 1400 வருஷங்களுக்கு முன்னால சொன்னது. இன்றைக்கு இதனுடைய தாக்கத்தை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2வது கண்டிஷன், அந்த ஆடை நெருக்கமானதாகவும் ஒடுக்கமானதாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஆண் ஆடையை தேர்வு செய்யும் பொழுது பெண் அல்ல, ஆணுடைய ஆடை மிகவும் அடிப்படையானது. மா அஸ்ஃபலல் கஅபைனி மினல் இஸாரி ஃபஃபின் நார். அந்த மனிதன் சாரமாக இருக்கலாம், வேஷ்டியாக இருக்கலாம், ட்ரவுசராக இருக்கலாம், ஜுப்பாவாக இருக்கலாம், அந்த ஆடை கரண்டை காலுக்கு கீழால் போவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், நரகத்துடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது மாத்திரம் தான் எங்களோட ட்ரவுசருடைய கீழ் பகுதி கொஞ்சம் உயர்த்தி கொள்றோம். மஸ்ஜிதை விட்டு வெளியே போனா அது மறுபடியும் கீழே போகுது. அன்பானவர்களே, இறுதியாக எங்களோட ஆடைகள் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் ஒப்பாக இருக்கக்கூடாது.
நாம் தேர்வு செய்யக்கூடிய ஆடைகளில் உருவப்படங்களும் வரைபடங்களும் இருக்கக்கூடாது என்ற அழகான கண்டிஷன்களை இமாம்கள் நம் கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்களே, உண்மையிலேயே இந்த குறுகிய நேரத்துக்குள்ளால இந்த தலைப்பை பேசி முடிக்க முடியாது. ஆடை என்பது ஒரு பகுதி தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இந்த மஸ்ஜிதிலையும் அதிகமாக ரசூலுல்லாஹ் தொடர்பான ஷமாயில்கள் பல தலைப்புகளில் பேசப்படுகிறது. எங்களோட வாழ்க்கையில இந்த பகுதிகள் முழுமையாக எடுக்கப்படணும் என்பது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த கணவாங்களே, எனவே ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எங்களோட தலையில இருந்து, எங்களோட தாடியில இருந்து, தலை முடியில இருந்து, எங்களோட கால் பாதம் வரைக்கும் கடைசியாக எங்களோட ஜனாசா வைக்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தோட எங்களோட ஜனாசா பிரியோனும், நாங்க மௌத்தாகணும் என்ற ஹிம்மத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் வாலிபனும் நாம் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக எடுத்துக்கொள்வோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த கண்களை எழுந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், கருத்த உள்ளங்களை உன் பக்கம் முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கருத்த உள்ளங்களை உன் பக்கம் முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அழகான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்து வஃபாத்தான மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு கடனற்ற வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரணியை பிரகாசமாக்கிறானே. எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். இல்மை கற்றுத்தந்தவர்கள் யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில் கண்ணியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிருந்தாயனே. அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திருந்தாயனே. பலஸ்தீன் மக்களை பாதுகாத்திருந்தாயனே. சிறு குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சிறு குழந்தைகளை பாதுகாத்திருந்தாயனே. பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய கால் பாதம் பட்ட பூமி யா அல்லாஹ். அழகான மௌத் எங்களுக்கு தானாயனே. யா அல்லாஹ், சுஜூதுல வச்சங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். மஸ்ஜிதுல வச்சங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய மதீனத்து பூமியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிருந்தாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.